பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்களாக உருவெடுத்துள்ள பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த எழும் கோரிக்கை. ஜூன் மாதம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டு மாணவர்கள் அன்றாடம் பள்ளிக்கு சென்று வரும் நிலையில் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், பள்ளி வாகனங்கள், வேன், டாக்ஸி மற்றும் ஆட்டோக்கள் மூலம் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே மே மாதங்களில் பள்ளி வாகனங்களுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவை இயங்கும் நிலையில் உள்ளனவா, பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் அளவிற்கு தகுதியானதா என்பவனை எல்லாம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வது வழக்கம். இப்படி பள்ளி பேருந்துகள், அரசு பேருந்துகள் ஒருபுறம் கண்காணிப்பில் இருக்க 5 சிறுவர்களை மட்டுமே ஏற்றி செல்லலாம் என பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காற்றில் பறக்கின்றது. பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட வேண்டிய குழந்தைகளை ஏதோ சரக்கு வாகனங்களில் ஏற்றி செல்லும் லோடுகளைப் போல அடைத்து ஏற்றி செல்கின்றனர். ஒரு ஆட்டோவில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்றி செல்கின்றனர். இதேபோல் டாக்ஸிகளிலும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்றப்பட்டு அவர்களுடைய புத்தக பைகள் டாக்ஸியின் மேல் பகுதியில் சுற்றுலா வாகனங்களில் உடைமைகளை அடைக்கப்படுவது போல அடுக்கி வைக்கப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்றனர். இது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநரின் இருக்கையில் அவருக்கு அருகாமையில் 1 முதல் 2 குழந்தைகள் வரை அமர வைக்கப்பட்டு அழைத்து செல்கின்றனர். ஆட்டோக்களின் இரு புறங்களிலும் பின்பகுதியிலும் மாணவர்களின் புத்தக பைகள் மற்றும் சாப்பாட்டு பைகள் தொங்கவிடப்பட்டு பயன்படுகின்றன. பார்ப்பதற்கு ஏதோ பொதி சுமக்கும் வாகனம் போல் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லும் ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் உருவெடுத்துள்ளன. திருச்சி மாநகர போக்குவரத்து துறையும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்ட போதிலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றது. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறுவதை தற்போது பார்க்கலாம். ஒரு ஆட்டோல 6 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏத்தணுமா, பெரியவங்கன்னா 3 பேர் ஏத்தணும்னு சொன்னாங்க. 6 பேத்துக்கு மேலதான் இங்க ஏத்திட்டு போறாங்க. இப்பயே நம்ம பாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பொறுப்பு பேரண்ட்ஸ்ல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஆட்டோக்காரங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காண்டி அவங்க எதான் செய்வாங்க. ஆனா பேரண்ட்ஸ் தான் நம்மளோட பொறுப்பு அதிகமா இருக்கு. நம்மளோட பொறுப்பு அதிகமா இருக்கு. இதுல பேரண்ட்ஸ் தான் கேட்கணும். ஆட்டோல எத்தனை பேர் போறோம், ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சேஃப்டி பேரண்ட்ஸ் கீழே தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்புறம் டிராபிக் போலீஸ் அதை கொஞ்சம் கைட் பண்ணணும். கவர்மெண்ட்ல 5+1 தான் ஏற்ற சொல்றாங்க. சின்ன பிள்ளைல இருந்தா 5 பேர் ஏத்திக்கோங்க அப்படின்றாங்க. ஆனா நாளை ஒரு 7-8 பேர் ஏத்தினா கொஞ்சம் வருமானம் கிடைக்குது. ஏன்னா நம்ம பெற்றோர்களோட பணத்தை கேட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க குறைவான வாடகை தான் தராங்க. கொஞ்சம் அதிகமான வாடகை கிடைச்சதுன்னா கொஞ்சம் 5 பிள்ளைகளை ஏத்திக்கலாம். குறைஞ்ச வாடகை கொடுக்கறனால ஒரு 7-8 பிள்ளைங்க ஏற்றினா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுன்றனால அப்படி ஏற்றுறாங்க. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குங்க. போலீஸ்காரங்க 5 பிள்ளைங்களுக்கு மேலே ஏற்றினா பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நம்ம தனியாக இறக்கி விட்டுட்டு அடுத்த நடம் ஏற்றும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதனால 5 பிள்ளைங்களை ஏற்றினா ஒரு அமௌண்ட் கஸ்டமராக பெட்ரோல் பார்த்து கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்கும். அது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தான் தெரியுது. அப்போதான் பெட்ரோலுக்கு ஐயோ என் பிள்ளை இப்படி போச்சா அப்படி போச்சு யோசிக்கிறாங்க. அது பெட்ரோல்கிட்ட பொறுப்பு பெட்ரோல் ஒன்று. இந்த வண்டியில் இவ்வளோ ஏற்றணுமா, இது எப்படி போடுறாங்க வர்றாங்க அவங்க தான் கவனிக்கும். நம்ம நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைச்சா போடணும்னு பார்க்கணும். அதனால் பெட்ரோலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. விதிகள், அபராதம், வருமானம் இவற்றுக்கெல்லாம் அப்பால் பிஞ்சு குழந்தைகளின் உயிர் விலைமதிப்பற்றது. இதனை உணர்ந்து பெற்றோர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் பள்ளி மாணவர்களை அளவுக்கு அதிகமாக ஏற்றி செல்வதை தவிர்ப்பதே சிறந்தது.